நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் 2 நாட்கள் முக்கியமான நாட்கள் வருகிறது. 14/6/2022 பௌர்ணமி திதி, ஈஸ்வரனை வழிபாடு செய்ய உகந்த நாள். 15/6/2022 மூல நட்சத்திரம், ஆழ்ச்சனரை வழிபாடு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு நாள். ஜூன் 13, ஜூன் 17 முகூர்த்த நாட்கள் வருகிறது. இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் மிதுன ராசியை பார்க்க போகிறோம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. இந்த ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது பொது இடங்கள், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் போன்ற இடங்களில் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி போய் எதுலேயும் நீங்கள் முந்திக்காதீங்க. வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகிட்டையும் சரி, எங்கள் எல்லா இடத்துலையும். மற்றபடி ஒரு சிலருக்கு செலவினங்கள் ஏற்படும். மருத்துவ செலவு கூட வைக்கலாம், உடம்பு முடியாமல் கூட போகலாம். அடுத்தது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்குறார். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்த்தால் தன பிராப்தி உண்டு, பொருளாதார வரவு உண்டு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக செய்யலாம். எந்த ஒரு குறையும் கிடையாது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே கூட சந்தோஷமாக செயலாற்றுவார்கள். வீட்டிற்கு விருந்தாளிகள் மற்றும் மற்றும் நட்பு வட்டாரங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய, நீங்களும் அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவாதிபதி சூரியன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போது கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க நல்லாவே சிறப்பாகவே வேலை பார்ப்பீங்க. இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாரம். தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. படிக்கும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாதுங்க. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 5ல் கேது இருந்தால் இந்த மச்சான் மாமன் உறவு இருக்குது பாருங்கள், சொந்த பந்தம், பொண்ணு எடுத்தது பொண்ணு கொடுத்த வகை. இந்த இடத்துங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் வந்து செய்கிற தொழிலை அப்படியே செஞ்சால் போதும், ஆனால் மேற்கொண்டு எதுவும் கடனை வாங்காதீங்க. ஆனால் 5ல் கேது இருந்தால் பிள்ளைகளுக்கு யோகம், நல்லா படிப்பாங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, அதுவும் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதம். சித்தர்கள் மகான்களுடைய தொடர்புகள் ஏற்படும், அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனால் பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. 5ல் கேது இருந்தால் ஒரு பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னொரு பிரச்சனை க்ரியேட் ஆகும். இப்படி உங்களுக்கு தலைவலி தான் இருக்கும். இந்த கேது பகவான் 5ல் இருக்கிற வரைக்கும் பூர்வீகத்துக்கு அடிக்கடி நீங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரும். நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்து அதிபதி குரு 10ல் நல்ல நிலையில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வேலை பார்க்குற நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 8ஆம் இடத்துல சனி பகவான்
மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ அந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறதாக ஒரு ஐதீகம். 7ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன பண்ணுவார்? கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், உண்டு பண்ணுவார். நட்பு வட்டாரங்களிலே பிரச்சனையை ஏற்படுத்துவார். தொழில் பார்ட்னர்கிட்ட பிரச்சனையை கொண்டு வருவார். 7ஆம் இடம் என்பதே உங்களுக்கு எதிராக இருக்கும் அனைவருமே 7ஆம் இடம் தான். அப்போது எல்லாருமே இதுவரைக்கும் ஸ்மூத்தாக இருந்தவங்க, ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி பிரச்சனை தான், இப்போ 7ஆம் இடத்து சனி அதில் பாதி பிரச்சனை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், செவ்வாய் பகவான் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், விவசாய பெருமக்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்க அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அரசு உத்தியோகம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பதவிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் எந்த பலுவும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வேணுமோ அத்தனையும், அரசு சலுகைகள் அத்தனையும் கிடைக்கும். உங்களுக்கு 11ஆம் இடத்து ராகு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், தாராளமாக போகலாம். 11ல் ராகு உங்களுக்கு அளப்பரிய பலனை தர இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 11ல் ராகு இருந்தாலே உங்களுக்கு காரு, பங்களா, நகைகள் வாங்கி தரக்கூடிய அமைப்பு. புது கடன் வாங்குவீங்க, கடன் கட்டுக்குள் இருக்கும். 11ல் ராகு இருந்தால் வீட்டில் உள்ள பெரியவங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நட்பு வட்டாரம், சொந்த பந்தங்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு 17, 18, 19 சந்திராஷ்டம தினம் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் நல்ல அமக்கலமான ஒரு வாரமாகத்தான் அமையும். நீங்கள் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.